ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் பனானா ஃபீஸ்ட் அனிமேவோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருந்தாங்க. இப்போ எபிசோட் 2 ஸ்டார்டிங்லேயே ஈஜி நினச்சி அந்த ஜேர்னலிஸ்ட்டில் இருக்கிற இன்னொருத்தர் ரொம்பவே கவலைப்படுறாரு. இதனால ஈஜி அவள் தான் கூட்டிகிட்டே வந்திருப்பாரு. இப்போ டைனோட ஆளுங்க அவனை கடத்திட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த கோழிமணியனும் நம்மளோட ஹீரோ ஹெல்ப் பண்ணுறக்காண்டி வேற ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோ அவனை விரட்டி போயிட்டான். ஆனால் அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம்னா 2 பேருமே பிடிச்சி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போனோடனே நீ இங்கே தான் இருக்கேன்னு தெரியும், ஆர்த்தர் வெளியே வா அப்படின்னு சொல்லும்போது ஆர்த்தர் அந்த இடத்துக்கு வெளியே வந்துடான். உன்னை ட்ராப் பண்ண தெரிஞ்சு எதுக்காண்டி இவ்வளோ தூரம் வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அவங்க 2 பேருக்காண்டி தான் வந்தேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உன்னை கொலை கூட பண்ணிடுவேன், ஒழுங்காக அவங்களை விட்டுருன்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு வேறு வழியே இல்லை, நீ இப்போ எங்ககிட்ட பேசிதான் ஆகணும், அப்படி இல்லைனா அவங்க 2 பேருமே கொண்டுருவோன்னு சொல்லி மிரட்டுறாங்க. நம்மளோட ஹீரோ கண்ணை எடுக்க போகும்போது நீ மட்டும் கண்ணை எடுத்து லேசாக ட்ரை பண்ணால் கூட அவங்க 2 பேருமே போட்டு தள்ளிடுவேன். ஆமாம், இவன் யார் புதுசாக இருக்கான், இவனை ஃபஸ்ட்டு கொல்லுவோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஹீரோ வேறு வழி இல்லாமல் கண்ணை கீழே போட்டுறான். இதான் நல்ல சான்ஸ்னு சொல்லி ஆர்த்தரும் அவன் கோவம் தெரியும் நம்மளோட ஹீரோ போட்டு அடியடின்னு அடிக்கிறான். இப்போ நம்மளோட ஹீரோவை கட்டி போட்டு கையில் இருக்கிற பெல்ட்டை கழட்டி நல்லா அடியடின்னு அடிச்சிட்டாங்க. இப்போ 3 பேருமே சேர்த்து ஒரே ஒரு ரூம்லேயே அடைச்சி வச்சிட்டாங்க. நீ என்னையை காப்பாற்றுறக்காண்டியே உன்னோட கண்ணை கீழே போட்ட, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி ஈஜியும் சொல்கிறான். நம்மளோட ஹீரோக்கு எதுக்காண்டி அப்படி பண்ணானே தெரில, ஈஜி அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஈஜியும் கையில் இருக்கிற ஒரு துணியை எடுத்து நம்மளோட ஹீரோட கையில் கட்டிடுறான். இப்போ மார்வின் உள்ள வந்து நான் உங்கள்கிட்ட தனியாக பேசணும், நீ என்னோட ஒத்துழைப்புக்கெல்லாம் ஒத்து வந்தேன்னா நான் கண்டிப்பாக அவனை விட்டுருவேன், நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணி என் கூட ஒரு சில நேரங்கள் மட்டும் இருன்னு சொல்கிறான். அவன் வேற ஒரு தப்பான மீனிங்கில் தான் அந்த மாதிரி சொல்கிறான். இதை கேட்டவனே ஆர்த்தர் நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, கண்டிப்பாக அவன் தப்பிச்சு ஒரு நாள் ஓடிடுவான் அப்படின்னு சொல்லி தடுக்க பார்க்குறான். நீ வெறும் ஆள் கூலி மட்டும்தான், உன்னோட வேலை முடிஞ்சிச்சு, இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆர்த்தர் ரொம்பவே கோவப்படுறான். இவன் எதுக்கு நம்மளோட ஆஸ் கிட்ட தனியாக பேசணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஈஜி வந்து ஸ்கிப்பு கிட்ட கேட்குறான். அப்போ ஸ்கிப் என்ன சொல்றான்னா, அவன் ஒரு கேய், நம்மளோட ஏஸ் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவன் தப்பான ஒரு மீனிங்ல தான் சொல்றான் அப்படின்னு ஈஜிக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. என்னால் எந்திரிக்க முடியல, என்னோட கையை மட்டும் கொஞ்சம் தூக்கி விடுவே அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ சொல்லும்போது அந்த மார்வினும் பக்கத்தில் வரான். பக்கத்தில் வந்தோடனே நம்மளோட ஹீரோ அடியடின்னு அடிச்சு போட்டு அதே இடத்துல படுக்க வச்சிடறான். அப்போ 3 பேருமே அங்கேருந்து ஓட பார்க்குறாங்க. இருந்தாலுமே கூட வெளியே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே அவங்களை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரு லருக்கு மேலே ஓட முடியல, அதில் ஒரு சவர் வச்சு முட்டுச்சேர்ந்தா தான் இருக்குது. இப்போ எப்படி தப்பிக்க போறது அப்படின்னு சொல்லி 3 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஈஜி மட்டும் அங்கே இருக்கிற ஒரு கம்பியை பிடுங்குறான். சரி சண்டை தான் போட போறானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கம்பியை வச்சு இந்த சவத்தையே நான் தாண்ட போறேன்னு சொல்றான். கண்டிப்பா நீ கீழே விழுந்துட்டா நீ இறந்துருவ அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே வேணான்னு சொல்றாங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு சில இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது, என்னால் கண்டிப்பாக அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவனும் ஓடி வந்து தாவ பார்க்குறான். அவன் சொன்ன மாதிரி அந்த தாவும் செஞ்சிடறான். ஆனால் அந்த பக்கம் கீழே விழுந்து தான் ஆகணும். கீழே விழுந்து அவனுக்கு ஒரு சில அடியெல்லாம் படுது. ஆனால் இங்கேருந்து சாகருக்கு அந்த மாதிரி தாவி ஓடி போயிடலாம். இப்போ ஸ்கிப்பும் நம்மளோட ஹீரோ மட்டும் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. இப்போ மார்வினை அடிச்சு போட்டு பண்ணனால அவன் ரொம்பவே கோவமாக இருக்கான். முன்ன இருந்ததை விட இன்னும் அதிகமாக அடிக்க ஆரம்பிக்கிறான். இவங்களை பிடிச்சிருந்தாலுமே கூட ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான். நீ மட்டும் உன்னோட காஜை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன்னா அவனே பிடிச்சிருக்கலாம், எல்லாமே உன்னால தாண்டா அப்படின்னு சொல்லி ஆர்த்தரை கிண்டல் பண்ணுறான். இன்னொரு பக்கம் ஈஜிக்கு ரொம்பவே ரத்தம் வந்துருச்சு, அவனால் நடக்க கூட முடியல. போகிற வழியிலே ஒரு பொண்ணுகிட்ட ஃபோனை வாங்கி எப்படியே போலீஸ் கால் பண்ணிடுறான். அந்த இடத்துக்கு போலீஸும் வந்து ஈஜியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஈஜிக்கு எதுவுமே ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு உயிரே வருது. இப்போ அந்த போலீஸ்காரங்க 2 பேரும் மட்டும் நம்மளோட ஹீரோ ஆஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க 2 பேருமே நம்மளோட ஹீரோ ஆஸ் நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறாங்க. இப்போ அவனை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல, இதுல டைனோட ஆளுங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஈஜிக்கு என்னாச்சுன்னு சொல்லி அந்த சீனியர் வந்து பார்க்கும்போது என்னால் அவங்க 2 பேருமே காப்பாற்ற முடியல, எனக்கானே தான் ஏஸ் அவனோட கண்ணையை கீழே போட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணான், இருந்தாலுமே கூட அவங்கள காப்பாற்றாம நான் ஓடி வந்துட்டேன், எனக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு சொல்லி ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றான். அவங்களுக்கு எதுவும் ஆகாது, அவங்கள போலீஸ் எப்படியாவது காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லி சீனியர்னு சொல்றான். இப்போ இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவையும் ஸ்கிப்பையும் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. போறதுக்கு முன்னாடி என்னைய வேணா கூட்டிட்டு போங்க, இந்த சின்ன பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஸ்கிப்பை விட்டுருங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஓ, அந்த பையன் உனக்கு அவ்வளோ பிடிக்குமா, அப்போ கண்டிப்பாக அவனே கூட்டிட்டு போவேன், எங்களை போர் அடிச்சா இவனை வச்சா விளையாட போறான் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கூட்டிட்டு போகணும்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிட்டான். மார்வின் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறக்காண்டி வெளியே வந்து பார்த்தோம்னா வெளியே ஏற்கனவே ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா கோழி மண்டையன் அவனோட ஆளுங்களை அப்புறம் கூட்டிட்டு வந்து ஆர்த்தரோட ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனால் டைனோட ஆளுங்க கிட்ட நிறைய கண்ணெல்லாம் இருக்குது. இப்போ எப்படி அவங்களை காப்பாற்றுறான் அப்படின்னு சொல்லி அவங்களும் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வர ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ ஆர்த்தருக்கு என்ன பண்ணனே தெரியல. ஒரு பக்கம் துரோகம் பண்ணனால நம்ம ஹீரோ ஏசோட ஆளுங்க எல்லாருமே அவனை கொல்றக்காண்டி வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸும் வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண தெரியாம ஆர்த்தர் அங்க இருந்து ஓடி போக ஆரம்பிச்சிடறான். எல்லாருமே அந்த இடத்துல ஓடிட்டாங்க. நம்மளோட ஹீரோ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே மார்வின் மட்டும் ஒரு கண்ணை எடுத்து உன்னை கண்டிப்பா கொல்ல தான் போறேன், உன்னை உயிரோட பிடிச்சிட்டு வரணும்னு சொன்னாரு, ஆனா தேவைப்பட்ட அவனை கொலையும் கூட செய்வேன்னு சொல்றான். நம்மளோட ஹீரோ காப்பாத்துறதுக்காண்டி ஸ்கிப்பும் அந்த இடத்துல ஓடி வரான். அப்ப மார்வின் நம்ம ஹீரோ ஷூட் பண்றதுக்கு பல ஸ்கிப்பை ஷூட் பண்ணிடுறான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறான். எதனால நம்மளோட ஹீரோட கையிலேயே ஸ்கிப்போட உயிர் போயிருது. ஒரு கார் எடுத்துட்டு மார்வின் அங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு பாக்குறான். நம்மளோட ஹீரோ இருக்கிற கொலவெளியில அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு கார் எடுத்துட்டு வேகமா விரட்ட ஆரம்பிச்சிடறான். போலீஸ் எப்பவும் போலமே லேட்டா தான் வராங்க. அவங்க வந்து பார்த்த உடனே ஏஸ் வந்து அவங்க விரட்டிட்டு இருக்கிறத பாக்குறான். நீங்க எதுக்கு எவ்வளவு லேட்டா வந்தீங்க, ஏஸ் அவங்க துரத்திட்டு போயிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஆயிரம் புடிங்க அப்படின்னு சொல்லி அந்த கோழி மண்டையன்னு சொல்றான். இந்த விஷயம் எல்லாமே அந்த டேனோட காதுக்கும் போது அவன் வேற ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ மார்வின் ஓடி போனவன் ஒரு காரை நிப்பாட்டிட்டு ஒரு பில்டிங்குள்ள போயிடறான். நம்மளோட ஹீரோவும் காரை நிப்பாட்டி அந்த பில்டிங்குள்ளே தேடி போய் பார்த்துட்டு இருக்கான். அங்கே நிறைய ரூம் இருக்கு, எல்லாமே எம்டியா தான் இருக்கு, எங்கேருந்து வேணாலும் அவன் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மெதுவாக தான் நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ ஒரே ஒரு ரூம் மட்டும் திறந்துருக்கு. அதை திறந்து பார்த்தோன்னா உள்ள மார்வின் இறந்து கிடக்கான். இவனை யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கே ஒன்றுமே புரியல. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக போலீஸும் வந்துடுறாங்க. வந்த உடனே மார்வினை நம்மளோட ஹீரோ தான் கொண்டு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட ஹீரோவும் அவன் நான் கொலை பண்ணல, நான் வந்து பார்க்கும்போது அவன் செத்து கிடந்தான் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறான். ஆனால் அவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஏசி இதை பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம ஏதாவது விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு ஒரு புது போலீஸை வந்துடுறாரு. அவர் வந்த உடனே இந்த கேஸை நான் தான் பார்த்துக்கணும், கவர்மெண்ட் எனக்கு தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறான். இப்போதைக்கு வேறு வழியில் அந்த 2 போலீஸுமே எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. இப்போ ஹீரோவை கூட்டிகிட்டு போய் அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறான். உனக்கும் மார்வினுக்கும் நிறைய பாஸ்ட்லாம் இருக்குது, அதை நானே கேள்விப்பட்டேன். மார்வினோட இடத்துல இருந்து இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சோம். இதில் நிறைய டேப் ரெக்கார்ட்லாம் இருக்குது, இதில் ஒரு சில படங்கள்லாம் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளோட ஹீரோ ரொம்பவே கோவப்படுறான். எதனாலன்னு தெரியல. அந்த படங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம சின்ன வயசில் நம்மளோட ஹீரோவை அந்த டைனோ தான் எடுத்து வளர்த்துருப்பான். அப்போ அந்த மார்வின் நம்மளோட ஹீரோவை ரொம்பவே அபியூஸ் பண்ணியிருக்கான் போல. அதை வீடியோ வேற எடுத்து சின்னதாக ஷார்ட் ஃபிலிம் ஆக்கி எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணியிருக்கான் போல. அந்த சீரியை தான் அவங்க போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோவும் மென்டலாக ஸ்டேபிளாகவே இல்லை. அதை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறான். எதனாலனா சின்ன வயசில் நடந்த பாஸ்ட் எல்லாத்தையுமே நம்மளோட ஹீரோ மறக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கு. இதை அந்த புதுசாக வந்த போலீஸும் நீ சின்ன வயசுலேயே பெரிய சூப்பர் ஸ்டாராக இருப்ப போலே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கிண்டல் பண்ணி பேசுகிறான். நம்மளோட ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறான். ஆனால் கோவம் வந்துமே கூட ஒன்றுமே பண்ண முடியல. எதனாலனா அவன் மனசு ஃபுல்லாகவே துக்கமாக தான் இருக்கு. அப்போ நம்மளோட ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த ஒரே ஒரு போலீஸ் மட்டும் வந்து உனக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோவோட சோடரில் கை வைக்கிறான். அப்போ நம்மளோட ஹீரோவும் என்னை தொட்டு பேசாத, நீங்க யாரும் எனக்கு தேவை கிடையாது, உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி கோவமா கத்திட்டு போயிடுறான். எதனாலனா நம்மளோட ஹீரோட பாஸ்ட்டை பற்றி எப்போ அவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்பயும் நம்மளோட ஹீரோ மென்டலாக ஸ்டேபிளாகவே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி நான் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த புது போலீஸும் பார்த்தீங்கன்னா டைனோ கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்போ தான் தெரியுது இந்த புது போலீஸும் டைனோட ஆள் தான் சொல்லி. நமக்கு அந்த ட்ரக்கு கண்டிப்பாக வேணும், அது இல்லாமல் நான் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அவனோட டாக்டர் சொல்கிறான். நீ தானே அதை தொலைச்ச, அப்போ நீ தான் கண்டிப்பாக திரும்ப உருவாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி டைனோவும் சொல்கிறான். இப்போ நம்மளோட ஹீரோ ஏஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற அந்த போலீஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். என்னன்னா கொஞ்ச நாளாவே அந்த டைனோக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சில ஆளுங்களாம் மர்மமான முறையில் இறந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சவன் தான் நீயும், உனக்கு ஏதாவது ஆகலாம், உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுன்னு சொல்லும்போது நம்மளோட ஹீரோ எதுவுமே சொல்கிற ஐடியாலே இல்லை. எனக்கு அவனை தெரியும் அவ்வளவுதான், மற்றபடியாக அவன் என்ன பண்ணுறா எது பண்ணாலும் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலுமே கூட அவனை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அரெஸ்ட் மட்டும் தான் பண்ணுவீங்க, ஆனால் சட்டத்தால் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களோட சட்டத்திலேயே நிறைய பேர் அவன் விலைக்கு வாங்கி வச்சிருக்கான், நிறைய லாயர்ஸ்லாம் அவங்ககிட்ட இருக்காங்க. கண்டிப்பாக ஒரே நாளே வெளியே வந்துடுவான். இதனால எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. என்னை ஜெயிலில் போகிறதுனா போட்டுக்கோங்க, ஆனால் கண்டிப்பாக நான் மார்வினை கொலை பண்ணலை. நான் மார்வினை கொலை பண்ணுறக்காண்டி தான் போனேன், ஆனால் நான் மார்வினை கொலை பண்ணலை. அதுக்கு முன்னாடியே அவன் செத்து கிடந்தான். ஒருவேளை அவன் உயிரோடு இருந்தாலுமே கூட கண்டிப்பாக அவனை கொண்டிருக்க தான் போகிறேன். ஸோ என்னை ஜெயிலில் போகிறனால கூட எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் போய்க்கிறேன்னு சொல்கிறான். இப்போ ஈஜியும் அவனோட சீனியரும் வந்து அந்த போலீஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. ஏசி எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எதுவுமே பேசுகிற இடையாலே இல்லை. அவன் மட்டும் ஜெயிலுக்கு போனான்னா கண்டிப்பாக டேனோட ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து அவனை கொண்டுருவாங்க. அதனால தான் அவனை காப்பாற்றுறக்காண்டி முயற்சி பண்ணுறேன், ஆனால் அவன் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறான். நீ வேணா அவன்கிட்ட பேசிப்பாரு ஈஜி, ஏன்னா உனக்காண்டி தானே அவன் கண்ணை கீழே போட்டான்னு சொன்னேன். கண்டிப்பாக உன் மேலே தான் அவனுக்கு அக்கறை இருக்கும், நீ பேசுனா கண்டிப்பாக காது கொடுத்து கேட்பான்னு சொல்கிறான். நம்மளோட ஈஜியும் சரின்னு சொல்லி அதை ஒத்துக்கிறான். ஈஜி போய் அந்த இடத்துல அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் என்னால் எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியல. ஸ்கிப்புக்கு நான் தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இதை நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறான். இப்போ என்ன அந்த சார்லின்ற போலீஸ் தான் அவனை அனுப்பிச்சி விட்டான். அவன் என்கிட்ட பேசி பார்த்தான், எதுவுமே வேலைக்கு ஆகலை, அதனால தான் அவனை அனுப்பி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ ஈஜியும் வெளியே வரான். வரும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுகிட்டே வரான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீனியர் இப்போதைக்கு அவன்கிட்ட எதுவுமே பேச வேணாம், அவன் ரொம்ப அழுகிறான், கொஞ்சம் நேரம் அப்புறம் பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஈஜி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்மளோட ஹீரோ ஜெயிலில் போட சொல்லி ஏற்கனவே ஆர்டர் வந்துருச்சு. இதை கேட்டவனே அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. எதனாலனா நம்மளோட ஹீரோ மட்டும் ஜெயிலில் போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிலில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளோட ஹீரோ கொண்டுருவாங்க. ஏன்னா டைனோட ஆளுங்க ஜெயிலுக்குள்ளேயே தான் இருக்காங்க. ஈஜி கிட்டே நம்மளோட ஹீரோ எதுவுமே சொல்லலை, அவன் எதுவுமே சொல்ல விருப்பமும் இல்லை. அவன் ஒரு சில கஷ்டங்களை மட்டும் சொல்லியிருப்பான் போல, அதை கேட்டு தான் ஈஜி இப்படி அழுதுருக்கான். இப்போ அந்த போலீஸ்காரங்களுக்கும் என்ன பண்ணேன்னு தெரியல, நம்மளோட ஹீரோ ஜெயிலில் போட போறாங்கன்னு சொல்லி ரொம்ப பதட்டப்படுறாங்க. நமக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ஒருத்தனை நம்ம இப்பயே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் வந்து அந்த ஜேர்னலிஸ்ட் 2 பேருமே கூட்டிட்டு போறான். நம்மளோட ஹீரோ ஜெயிலுக்கு போன உடனே டைனா அவங்களோட ஆளுங்களை அனுப்பி ஜெயிலுக்குள்ளேயே 3 பேரை நம்மளோட ஹீரோ கொள்றதுக்காண்டி செட் பண்ணிட்டான். இதே இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த வர எபிசோட்லாம் இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த எபிசோட என்ன நினச்சிருந்தா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.